நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்டரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டீ போர்டு இந்தியா ஜோனல் பிரான்ச் குன்னூரோட சேர்ந்து இன்னைக்கு டீ கிராஃப்டிங் 2025 அப்படிங்கிற நிகழ்வை இங்கே நடத்தியிருக்கோம். அதன் ஒரு பகுதியாக இன்னைக்கு காலையில் நாங்கள் 2 காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம். அதில் டீ மட்டுமே ப்ரூ பண்ணணும், டீ ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு காம்படிஷன் பண்ணணும்னு சொன்னோம். அதுபடி காலையில் அது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் டீ பேஸ் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருந்தாங்க, ஆல் ஓவர் கோயம்புத்தூர்லேருந்து, அவுட் ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. தென் இப்போது ஆஃப்டர்நூன் எங்களோட மெயின் டார்கெட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஒன்று பண்ணணும். 300 வெரைட்டிஸ் ஆஃப் இனோவேட்டிவ் டீஸ் இன் 30 minutes அதை பண்ணணுங்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு இன்னைக்கு நாங்கள் இந்த சேலஞ்சை நிறைவேற்றியிருக்கோம். தேங்க்யூ. நம்ம இந்திய தேயிலை வாரியமும் ராமகிருஷ்ணா காலேஜும் இன்னைக்கு சேர்ந்து ஒரு கன்சியூமர் அவேர்னஸ் வித் அப்புறம் டீ கிராஃப்டிங் காம்படிஷன் நடத்தியிருக்கோம். இது ஒரு டீ போர்டு இந்திய தேயிலை வாரியம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் இது மாதிரி ஒரு காம்படிஷன் நடத்துது ஃபர்ஸ்ட் டைம். இதில் பார்த்தீங்கன்னா 30 minutesல ஒரு 300 டிஃப்ரெண்ட் டைப்பான டீஸை டிஃப்ரெண்ட் கேட்டரிங் காலேஜில் வந்தவங்க பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். இந்திய தேயிலை வாரியத்தின் சார்பாக இந்த போட்டியில் கலந்து கொண்ட எல்லா மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய முக்கிய அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம டீ குடிக்கிறவங்க கன்சியூமர்ஸ் எல்லாம் எப்படி வாட் இஸ் த குட் குவாலிட்டி டீ, அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் டீயோட குவாலிட்டி என்ன அப்படின்னு எல்லா கன்சியூமருக்கும் போய் ரீச் பண்ணுறதான் இதனோட பிரைமரி அப்ஜெக்டிவ். அந்த அப்ஜெக்டிவ்ல தான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே ராமகிருஷ்ணா காலேஜோட சேர்ந்து இன்னும் பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இந்திய தேயிலை வாரியம் முடிவு பண்ணியிருக்கு. அதனால இந்த பிரைமரி அப்ஜெக்டிவ் எல்லா மக்களும், டீ குடிக்கிற எல்லா மக்களும் தேயிலை குடிக்கிற எல்லா மக்களும் குவாலிட்டி டீயை எப்படி அவங்க கண்டுபிடிச்சு எப்படி குடிக்கணும் அப்படின்ற ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ்ல தான் இன்னைக்கு இந்த கன்சியூமர் அவேர்னஸ் ராமகிருஷ்ணா காலேஜோட சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years ஒரு 250 million kg நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பர்டிகுலர்லி டிஃப்ரெண்ட் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ், ரஷ்யா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அதில் 250 million kgல பார்த்தீங்கன்னா 100 million kg நம்ம சவுத் இந்தியன் டீ தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்போர்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் இயர் $850 million நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா $900 million அச்சீவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் குட் குவாலிட்டி டீ, பர்டிகுலர்லி ஃபார் நம்ம சவுத் இந்தியன். நம்மளுடைய தென்னிந்திய தேயிலையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப கம்மி, இருக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அதனாலோட நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் நம்மளுடைய சவுத் இந்தியன் டீயோட ரேட் இப்போ இந்த வருஷம் நல்ல ஒரு இன்க்ரீஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீ 2 டைப்பான டீ இருக்குது. ஒன்று எஸ்டேட் பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம நீலகிரியில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டீ குரேயர்ஸ், சிறு தேயிலை விவசாயிகள் பண்ணுறாங்க. இப்போ எங்களோட எய்ம் என்னன்னா, ஆல்ரெடி இந்த பெரிய பெரிய விவசாயிகள் எஸ்டேட்லாம் அவங்க ஓன் மார்க்கெட் அவங்கள்ட்ட இருக்குது. பட் நம்ம சிறு தேயிலை விவசாயிகளுக்கு அந்த மார்க்கெட் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து இந்திய அரசாங்கம் எல்லா விவசாயிகளையும் ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியாக மாற்றி அவங்களுக்கு குட் குவாலிட்டி சொல்லி அவங்களே டைரெக்டாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதுக்காக இந்த வருஷத்துல இருந்து நாங்கள் நிறைய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி பண்ணுறதுக்காண்டி ஆல்ரெடி ட்ரை பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 177 விவசாய சங்கம் ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு. அது ஊட்டி மட்டும் தான் சொல்கிறேன், ஊட்டி அண்ட் வால்பாறையில் மட்டும் 177. அது இன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் டீ போர்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு சாதாரண அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஏபிஜே அப்துல் கலாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் இன்னைக்கு 300 வெரைட்டிஸ் ஆஃப் டீங்கிறது இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இனி மேலும் மேலும் இந்த டீ போர்டு இன் அசோசியேஷன் வித் டீ போர்டு நம்ம இந்த அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேலும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ராமகிருஷ்ணா காலேஜ் சார்பாகவும் கேட்ரிங் காலேஜ் சார்பாகவும் பண்ணணும்னு இருக்கோம். என்னன்னா டீயோட அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியும், அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம்.